ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்கிட்ட இருந்த பொருள் வச்சு இந்த அழகான சென்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. 2021 என்னோடய பிரதர் மேரேஜுக்காக இந்த ப்ரூச் வச்சு மேக் பண்ணியிருந்தேன் என் குழந்தைங்களுக்கு. ஸோ இவ்வளோ வருஷம் ஆனதுனால அந்த இந்த மாதிரி அழகாக இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டுனா கீழே அந்த கம்பி எல்லாமே வளைஞ்சி ஒவ்வொன்றா உதிர ஆரம்பிச்சது. ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த குட்டி குட்டியாக உடஞ்சதை எல்லாம் க்ரீன் டேப் வச்சு ஒட்டி வச்சுட்டேன், செக்யூர் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கிளிப்புக்கு அளவுக்கு நான் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட் அந்த பிங்க் அண்ட் கோல்டன் கலர் போலன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். வச்சுட்டு அலிகேட்டர் கிளிப் வச்சு அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிடுவேன். நம்ம கை வச்சுட்டே இருந்தோனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த அலிகேட்டர் கிளிப் வச்சோன்னா ஒரு 5 மினிட்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் கம் போடணும். கம் போட்டுட்டு லைட் பிங்க் கலர் இருந்தது, அந்த போலனை அது மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, நல்லா மறுபடியும் அலிகேட்டர் கிளிப் எடுத்து வச்சு அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் இருந்தது, அதை கம்பியில் சுற்றி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே கோல்டன் கலர் போலன் அதையும் ஸ்டிக் பண்ணி வச்சு நம்ம அந்த அலிகேட்டர் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணலாம். இப்போ ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த சைடு என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜரில் இந்த பக்கமும் நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிங்க், டார்க் பிங்க்கும் கோல்டும், அதுக்கப்புறம் லைட் பிங்க் கலர் வச்சேன். அதுக்கப்புறமா கோல்டன் கலர் போலன்ஸ் எடுத்து அதையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த கோல்டன் கலர் பீட்ஸையும் எடுத்து ஸ்டிக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த சைடும் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் என்கிட்ட ரோஸ் இருந்துச்சு, அதோட 4 பக்கமும் அந்த கிறிஸ்டல் சுற்றி வச்சுருந்ததை கிறிஸ்டல் பீட்ஸை வச்சுருந்தேன். இந்த மாதிரி சென்டரில் இந்த ஃபோம் ஷீட்டையும் ஃபோம் ரோஸையும் வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சென்டர் கிளிப்பை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் இதை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டா நம்மளோட அழகான கிளிப் ரெடி. முன்னாடி அதை யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது, நான் இப்போ அதை ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக மாற்றியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.